வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேற்று நாடாளுமன்றத்துல அமித்ஷா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பற்றி பேசின ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிடுச்சு. अभी एक फैशन हो गया है, अम्बेडकर 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 अम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। ஒரு பக்கம் ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து எதிர்கட்சிகளிடமிருந்து இது எழுப்பி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நான் பேசினதை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா திருச்சி இங்க ஒரு நாடகம் ஆட முயற்சிக்குது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாரு. அது எப்படி பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது அது வந்து நேரடியா வந்து ரிலே ஆகுது, ஒரு லைவ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு வீடியோவை எப்படி டாக்டர் பண்ணி ஏஐ பண்ணி அதை திருத்து கூட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கான பதில் அமித்ஷா கிட்ட இருக்கான்னு தெரியல. உடனே அமித்ஷாவை டிஃபெண்ட் பண்ண நரேந்திர மோடி களத்துல இறங்குறாரு. காங்கிரஸ் வந்து அம்பேத்கருக்கு பெரிய துரோகம் செய்திருக்கிறது. நாங்க ஆட்சியில இருக்கும்போதுதான் அம்பேத்கருக்கு வந்து பாரத் ரத்னா விருது கொடுத்தோம். காங்கிரஸ் தான் அம்பேத்கர் தேர்தல்ல போட்டியிடும் போது அம்பேத்கரை வீழ்த்தியது அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்களை பேசி அவரும் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. எதிர்கட்சி தரப்புல பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் இருந்திருக்கு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து சொல்லியிருக்கிறாரு, அம்பேத்கரை அவமானப்படுத்தியதற்கு அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து அவர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மாநில கட்சிகள் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய திமுக ஆகட்டும், விசிக ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. போராட்டங்கள் நிறைய இடங்கள்ல நடக்குது. காங்கிரஸ் நடத்திய போராட்டத்துல போலீஸ் தடியடி நடத்தி 2 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய விஸ்வரூபமாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன பிஜேபி வந்து அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பிஜேபி ஆகட்டும், இல்ல இவர்களோட முன்னோடியா இருந்த ஜனசங்கம் ஆகட்டும், அம்பேத்கரை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது கூட அந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி RSS உடைய ஊதுகுழலான ஆர்கனைசர் பத்திரிகையில எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நாம நிறைய பேசிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விசரல் ஹேட்ரட் ஃபார் அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து ஜனசங்கம் ஆகட்டும், இல்ல அதை தொடர்ந்து வந்த பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், அவர்களுக்கு வந்து எப்பவுமே உண்டு. ஆனா ஒரு டோக்கனிசமுக்காக, ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக இவங்க அம்பேத்கரை தூக்கி பிடிப்பாங்க. அம்பேத்கரை நாங்கதான் ஐடியலைஸ் பண்ணோம், பாருங்க அம்பேத்கருக்கு செலவு வச்சிருக்கோம், அம்பேத்கருக்காக மணிமண்டபம் கட்டியிருக்கோம் அப்படின்னு மேலோட்டமா பேசக்கூடிய இவர்கள் உண்மையிலேயே அம்பேத்கருக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய ஒர்க்ஸ் அவர் எவ்வளவோ எழுதியிருக்காரு. அவர் எழுதினதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அரசு பொது உடைமையாக்கி அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில கூட இன்னைக்கு அவங்க இறங்கல. அம்பேத்கரோட ஒர்க்ஸை இவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அம்பேத்கர் என்ன எழுதினாரோ அது மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற நினைப்பே வந்து இந்த பாஜக அரசுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் லேட் 80s 90sல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு அம்பேத்கர் எழுதிய ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சது இதே பாஜக தான். அப்ப பல போராட்டங்களை நடத்தினாங்க. மகாராஷ்டிராவே பத்தி எரிஞ்சுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட பாஜக தான் இன்னைக்கு அம்பேத்கரை வந்து நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம், அம்பேத்கருடைய கொள்கைகளை நாங்க தான் வந்து நிலைநிறுத்துறோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு அம்பேத்கர் மீது அஃபெக்ஷன் இருக்கு, அம்பேத்கருடைய கொள்கைகளை உண்மையிலேயே இவங்க உள்வாங்கி இருக்கிறாங்கன்னா அம்பேத்கருடைய பதிப்புகளை ஏன் பப்ளிஷ் பண்றதுக்கு இவங்க தயங்குறாங்க? இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் சார்பாக தொடர்ந்து வருஷம் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சிறந்த சோசியல் ஜஸ்டிஸ்க்காக ஒர்க் பண்ணக்கூடிய சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அவார்ட்ஸ இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, பாபர் மசூதியை என்னைக்கு இடிச்சாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே அம்பேத்கர் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்ததுன்னா, உண்மையிலேயே சமூக நீதி மேல இவங்க மரியாதை வச்சிருக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே சமூக நீதி கொள்கைகளை இவங்க உள்வாங்கி இருக்கிறாங்கன்னா, உண்மையிலே எல்லாரும் ஈக்குவல், சிறுபான்மையினரையும் நம்ம ஈக்குவலா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க மனசுல இருந்ததுன்னா டிசம்பர் 6ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து பாபர் மசூதியை இவங்க இடிச்சிருக்க மாட்டாங்க. அம்பேத்கருடைய நினைவு தினத்தன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூர காரியத்தை செய்யறதுக்கு இந்த சங்கிகளுக்கு மட்டும்தான் மனசு வருது. அப்போ இவங்க அம்பேத்கர் மீது எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சரி, அம்பேத்கருடைய கொள்கைகளை நாங்க
நாங்க உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னு இந்த கூட்டம் சொல்லுதே. அம்பேத்கருக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல அம்பேத்கர் சொன்ன விஷயங்களை இவங்க எதுலயாவது இந்த 10 வருஷம் ஆட்சியில பின்பற்றிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கருடைய லெகசியை மட்டுமே இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நாங்க தான் அம்பேத்கருக்கு செலவச்சோம், வருஷா வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதியும் டிசம்பர் 6ஆம் தேதியும் அம்பேத்கருக்கு மாலை போட்டு நாம மரியாதை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அவர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கடுகளவு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்கிற பாஜக இது சம்பந்தமாக அரசியலமைப்பு சட்டத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்லயே திருத்தங்கள் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் போது அம்பேத்கர் வந்து இந்தியாவுடைய அந்த பெடரல் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருக்கு. அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்னைக்குமே வந்து பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துடைய அடிப்படை ஆன்மா அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த அடிப்படை அந்த ஆன்மாவையே சிதைக்க நினைக்கிறது இந்த பாஜக. அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னாரு, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் ஒரு நாட்டுல இருந்தா பத்தாது, சோசியல் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சோசியல் டெமோக்ரஸியை நிலைநிறுத்தணும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர். ஆனா இங்க ஒன் மேன் இஸ் ஈக்குவல் டு ஒன் வேல்யூ இருக்கா? யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இதே ஓபிசிக்கோ இல்ல தலித்துகளுக்கோ இல்ல சிறுபான்மையினருக்கோ இந்த நாட்டுல இருக்கா? எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரே அடிப்படை உரிமைகளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுது? சிறுபான்மையினருக்கு எதிராக சட்ட திருத்தங்கள், அவங்களுக்கு எதிரான பாலிசிஸ், தலித்துகளுக்கு எதிரான பாலிசிஸ், சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் எதுல சேர்க்கிறது? உண்மையிலேயே உங்களுக்கு அம்பேத்கர் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்திருந்தா 27% ஓபிசிக்கு கேட்டோன்னு இந்த பிஜேபி அரசாங்கம் தானே அதை எதிர்த்து கோர்ட்ல பேசிச்சு. அதை கொடுக்க இவங்க ஏன் தயங்குனாங்க? ஆனா எக்கனாமிக் ரிசர்வேஷன், எக்கனாமிக் பேஸ்ட் ரிசர்வேஷன், இடபிள்யூஎஸ் 10% இடபிள்யூஎஸ் கொஞ்சம் கூட கூச்சமே படாம அப்படி கையில தூக்கி கொடுத்தாங்களே. அப்ப இது யாருக்கு ஆதரவான அரசு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான அரசா? தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர். ஆனா இங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆரம்பிச்சு இளையராஜா வரைக்கும் இன்னைக்கும் நவீன தீண்டாமை நடந்துகிட்டு தான் இருக்கு. உண்மையிலேயே தலித் பாதுகாவலர்கள் நீங்கன்னா இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்க மாட்டீங்களா? சமூக நீதிக்காக பேச மாட்டீங்களா? எக்கனாமிக் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம், பெரிய பொருளாதாரமாக்கிருக்கோம் அப்படின்லாம் பேசுறீங்க. அம்பேத்கர் தான் சொன்னாரு, ஒரு அரசாங்கத்துக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா தேவை. ஒன்னு ஸ்டெபிலிட்டி, இன்னொன்னு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா? ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு நேரடியா பதில் சொல்லி இருக்கிறாங்க? ஜனநாயகத்தோட 4 தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 தூணையும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே பாஜகவோட பாக்கெட்குள்ள இருக்கு. லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், பியூரோகிரசி ஆகட்டும், பிரஸ் ஆகட்டும், நீதித்துறை ஆகட்டும், எல்லாமே பாஜகவுக்கு சாமரம் வீசிட்டு அவங்களுக்கு அதுல என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? அன்னைக்கே சொன்னாரு, நான் எழுதி இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன் பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு அழுத்தங்களுக்கு நடுவுல தான் இந்த கான்ஸ்டிடியூஷனை நான் அமைச்சிருக்கேன். அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலே பாத்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்டவர்கள் இந்த சங்கிகள் தான். அவரை ஃப்ரீயா செயல்பட விட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காவே அவர் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமைச்சிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் இந்த கான்ஸ்டிடியூஷனை இவர்களுடைய முன்னேற்றத்துக்காக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு உண்மையான எதிரி காங்கிரஸ் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைய வந்தாலும் காங்கிரஸ் வெறும் ஒரு பகடைக்காயா இவங்க யூஸ் பண்றாங்க. இவர்களுக்கு உண்மையான எதிரி யார் தெரியுமா? புரட்சியாளர் டாக்டர் BR அம்பேத்கர். அவர் எழுதி வச்சுட்டு போன அரசியல் அமைப்பு சட்டம். அதை இவங்களால மாத்த முடியல. அந்த வெறுப்பு, அந்த இயலாமை, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நேத்திக்கு அமித்ஷா வாயில இருந்து வெளியில வந்த அந்த வார்த்தை. அம்பேத்கர் 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 என்ன ஃபேஷன் ஆயுது கேக்குறாரு அவரு. இதுக்கு பதிலா கடவுள் பேரை சொல்லி இருந்தீங்கன்னா சொர்க்கத்திலேயாவது இடம் கிடைச்சிருக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே உலகத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சொர்க்கமா இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் நினைச்சாரு. செத்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கமாவது நரகமாவது. அப்படி பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழும் கடவுளாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர்.
அந்த எரிச்சல், அந்த வயிற்றெரிச்சல், அந்த இயலாமை தான் அமித்ஷாவுடைய வெளிப்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னார். நான் சொன்னேன்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு. இந்த கான்ஸ்டிடியூஷன் யார் கையில இருக்கோ அதை பொறுத்துதான் இது நல்லதாவோ கெட்டதாவோ இருக்கும். உண்மையிலேயே மக்களுடைய முன்னேற்றத்தை முன்வைத்து ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அவங்க கையில இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு நல்ல புத்தகமாக இருக்கும். ஆனா மக்களுடைய மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, அமைதியை விட பிரிவினைவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க கையில இது மாட்டுச்சுன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சு. அதை பிச்சு பிச்சு போடணும்னு தானே இந்த சங்கி கூட்டம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு சுயமரியாதை, சமூக நீதி, மக்கள் ஒற்றுமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ், இது எல்லாத்தையும் விரும்பக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் அரணாக நிற்பது அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான். இப்ப புரியுதா? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மீதும் அரசியலமைப்பு சட்டம் மீதும் இந்த சங்கி கூட்டத்துக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு, ஏன் இவ்வளவு வன்மம்னு இப்ப பதிவு பண்ணுங்க உங்க கருத்தை. இப்படி பேசுனதுக்கு அமித்ஷா பதவி விலகணுமா வேண்டாமா?